வணக்கம். வெல்கம் டு கர்ரீஸ் அண்ட் கல்ச்சர். இன்னைக்கு நம்ம ஆந்திரா ஸ்டைல் ஆவக்காய் 3 விதமான ஆவக்காய் செஞ்சு காட்டுறேன். இது உங்களுக்கு கட் ஹெல்த்தும், காரம் கம்மி, உப்பு கம்மி, ஆயில் கம்மி. ஆனால் ஷார்ட் டேர்ம்காக. லாங் டேர்ம் பண்ணுறது இது 3ல் 1 அதுவும் காட்டுறேன். அதுவும் பண்ணிக்கலாம். இப்போ முதல்ல பெசராவக்கான்றது சொல்லி கொடுக்குறேன். பெசராவக்கான்னா ஒன்றும் இல்லை, பைத்தம்பருப்பு ஆந்திராவில் பெசரன்னு சொல்லுவாங்க. இது பைத்தம்பருப்பு லைட்டாக வறுத்துட்டு கொஞ்சம் கொரன்னு அரைச்சி வச்சுக்கணும். அதுக்கு இப்போ முதல்ல எந்த கப் எடுத்தாலும் அந்த கப்பு கணக்கு வச்சுக்கோங்க. நான் இந்த கப்பில் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கப் எடுத்தாலும் அந்த கப்பில் கணக்கு வச்சுக்கோங்க. இதில் 4 கப்பு மாங்காய். இது நான் சின்ன சின்ன பீசஸாக அறுத்து வச்சுருக்கேன். ஆக்சுவலாக ஆவக்காய்க்கு பெரிய பெரிய காயாக கட் பண்ணுவாங்க. ஆனால் பெருசாக கட் பண்ணால் நிறைய பேர் சாப்பிட்றதில்ல, அது வேஸ்ட் பண்ணிடுவாங்க. அதனால சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். இதுலேயே உங்களுக்கு முதல்ல இந்த பைத்தம்பருப்பு மாவு இதில் முக்கால் கப்பு பைத்தம் மாவு. இது கொரன்னு அரைச்சி வச்சுருக்கேன். வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன் மாவு. கடுகு பவுடர் வந்து இது அப்படியே ஒரு 1/4 கப்பு போதும். இல்லைன்னா ரொம்ப போட்டுட்டா கசக்கும். இதில் 1/4 கப்பு கடுகு அரைச்சி வச்சுருக்கேன். இது போட்டிருக்கேன். அதே போல் மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள் இது ஒரு 1/4 கப்பு. இதுவும் இதில் போட்டுடணும். சால்ட்டு ஒரு 1/4 கப்பு. இதுவும் போட்டாச்சு. அப்புறம் ஒரு சின்னதாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தய பொடி, அவ்வளோதான். இதை போட்டுட்டு இதில் இப்போது நம்ம நல்லெண்ணெய் விட்டு மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இதுலேயே கொஞ்சோண்டு பூண்டு, இப்போ நம்ம இதெல்லாம் ஆயில் போடுறதுக்கு முன்னையே ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். நல்லா மிக்ஸ் பண்ணணும். எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு காரமெல்லாம் அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கிறதும் குறைச்சிக்கிறதும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே விட்டுடுங்க. இதில் இப்போ ஒரு கப்பு ஆயில் கிட்ட ஊற்றிருக்கேன். இவ்வளோ போதும். இது வந்து அப்படியே மூடி வச்சா நாளைக்கு எண்ணெய் எல்லாம் மேலே வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்து வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லைன்னா விட்டுடுங்க. இதில் வந்து உங்களுக்கு பைத்தம்பருப்பு போடுறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது, கூலண்ட்டும் ப்ளஸ் ப்ரோட்டீனும். இதில் பூண்டு சேர்த்திருக்கோம், அது வந்து கொலஸ்ட்ரால் குறைக்கும். வெந்தய பவுடர் போட்டிருக்கோம், அதுவும் உடம்புக்கு நல்லது. எல்லாமே கட் ஹெல்தி. அதனால் இவ்வளோ தான் ஆச்சு. இதில் நான் ரொம்ப கம்மி எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் ஆக்சுவலாக இப்படி பண்ணிவிட்டு மூடி வச்சுடுங்க. 1 டே இப்படியே வைங்க. இப்படியே அழுத்துட்டு இது நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு 1 டே வெளியவே வைங்க. 1 டேக்கு அப்புறம் அந்த எண்ணெய்லாம் வெளியே வரும். அந்த டைமில் எடுத்து நீங்கள் இன்னொரு வாட்டி கலக்கிட்டு உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிவிட்டு எடுத்து உள்ளே வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜில் கண்டிப்பாக வச்சுக்கோங்க. இது வந்து ஷார்ட் டேர்ம்காக பண்ணுறது. அடுத்தது எள்ளு போட்டு ஆவக்காய் பண்ண போகிறேன். இப்போது அதே சேம் அளவு தான். எள்ளு வந்து லைட்டாக வறுத்துட்டு கொரன்னு அரைச்சி வச்சுருக்கேன், அதுவும் 3/4 கப்பு. அடுத்து மிளகாத்தூள் 1/4 கப்பு. கடுகு பொடி பண்ணி வச்சுருக்கேன், இது 1/4 கப்பு. கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கலாம், தேவைப்பட்டால் கூட உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க. அடுத்து வெந்தய பொடி 1 டீஸ்பூன். உப்பு அதே போல் 1/4 கப்பு. ஆனால் அவங்கவுங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். நீங்கள் நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விடுங்க. முதல்ல எல்லாம் 1 கப் எண்ணெய், எல்லாமே இதையும் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது பண்ணதுக்கப்புறம் திருப்பி நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 டே ஃபுல்லாக வெளியவே வச்சுடுங்க. எள்ளும் இதில் நம்மளுக்கு
உடம்புக்கு நல்லது. அதனால எல்லாருமே சாப்பிடலாம். சாதத்துலேயும் பிசைஞ்சிக்கலாம். இதில் இப்போ பூண்டு போட்டிருக்கேன். இதில் வந்து எள்ளு கால்சியம் ரிச்சு. அதனால் உங்களுக்கு உடம்புக்கும் நல்லது, கால்சியம் நல்லா கிடைக்கும். இதுவும் நம்ம ஃப்ரிட்ஜில் தான் வச்சுக்கணும். நம்ம இப்போ பண்ண போகிறது தான் ஒரிஜினல் ஆந்திரா ஸ்டைல் ஆவக்காய். இது லாங் ஸ்டே இருக்கும். இதுக்கு என்ன பண்ணணும், முதல்ல ஆவக்காய்க்கு வேண்டிய காய் புளிப்பாக இருக்கிற காய் வாங்கி முதல் நாளே நல்லா கழுவிட்டு தொடச்சி காற்றுல ஆற வச்சிடணும். அதுக்கப்புறம் பீசஸ் கட் பண்ணிக்கணும். அந்த பீசஸ் கட் பண்ணுறது கூட கட் பண்ணதுக்கப்புறம் திருப்பி ஒரு கிளாத் வச்சு இதெல்லாமே வேஸ்ட் எல்லாம் துடைக்கணும். துடைச்சிட்டு அப்புறம் தான் யூஸ் பண்ணணும். இதில் வந்து உங்களுக்கு சின்னதாக இந்த கொட்டையில் சின்னதாக ஒரு பேப்பர் மாதிரி பிளாஸ்டிக் பேப்பர் மாதிரி ஒரு லேயர் இருக்கும். இந்த லேயர் எல்லாம் எடுத்துடணும். இப்போ பண்ணுற ஆவக்காய் 1 வருஷத்துக்கு இருக்கும். இது வந்து கரெக்டாக மெஷர்மெண்ட்ஸ் போடுங்க. இப்போ இதுக்கு நான் 4 கப்பு, இந்த கப்பில் 4 கப்பு மாங்காய் எடுத்திருக்கேன். இப்போ முதல்ல 3/4 கப்பு மிளகாத்தூள். இது வெறும் மிளகாத்தூள் தான். 3/4 கப்பு கடுகு பொடி. இப்போ 1/2 கப்பு சால்ட்டு. இப்போ 1/4 கப்பு வெந்தயப்பொடி. இது நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இப்போ இது இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுறோம். இது மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே கம்முன்னு விட்டுடணும். ஆற விட்டு அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் திருப்பி எண்ணெய், பூண்டு சேர்த்துக்கலாம். இது பூண்டு நல்லது தான். அதனால் நான் கொஞ்சம் நிறையாவே போட்டிருக்கேன். நீங்களும் உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதில் இப்போது 1 கப் ஆயில் நான் விடுறேன். எல்லாம் மிக்ஸ் பண்ணி பார்த்தோம்னா அந்நேரத்துக்கு நல்லா எண்ணெய் மேலே வந்துடும். இப்போ இருக்கிறது கம்மியாக தெரியும். ஆனால் 3 நாள் கழிச்சு நல்லா எண்ணெய் மேலே வந்துடும். அப்போ நம்ம பார்த்துட்டு தேவையான போட்டுக்கலாம். அன்னைக்கு செக் பண்ணிக்கலாம் சால்ட் கூட. இப்போ காரம், சால்ட்டு எதுவுமே இப்போ கரெக்டாக தெரியாது. அதனால 3வது நாள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நம்மளுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எப்பவுமே சால்ட் போடும்போது குறைச்சி போடுங்க. அதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணிட்டு வேணும்னா போட்டுக்கோங்க. முதல்ல இப்போ நான் 3 நாளைக்கு முன்ன நிறையா போட்டு வச்சுருக்கேன் எங்கள் வீட்டுக்காக. அது 3 நாள் கழிச்சு பார்த்தா இது மாதிரி இருக்கும் பாருங்க. அந்த கலரும் நல்லா வரும். எண்ணெயும் மேலே மிதங்க ஆரம்பிச்சிடும். அன்னைக்கு நான் இப்படி தான் போட்டேன். இன்னைக்கு பார்த்தா இது மாதிரி இருக்கும். 3 டேஸ் கழிச்சு பார்த்தா இது மாதிரி இருக்கும். இப்போ எல்லாமே நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிட்டு உப்பு, காரம் எல்லாமே செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு எடுத்து நம்ம கிளாஸ் ஜாரில் இல்லை ஜாடியில் வச்சு மூடி வச்சுட்டோம்னா ஈரக்கரண்டி எதுவுமே போடக்கூடாது. ஈரக்கை படக்கூடாது. எடுத்து வச்சுக்கிட்டா 1 வருஷம் வரலும் இது கெடாது. நல்லா இப்போ இன்னைக்கு நம்ம வியூவர்ஸ்க்காக 3 விதமான ஆவக்காய் போட்டு காட்டியிருக்கேன். இது வந்து பைத்தம்பருப்புல பண்ணியிருக்கேன். பைத்தம்பருப்பு ஆவக்காய். இது எள்ளுல பண்ணியிருக்கேன். எள் ஆவக்காய். இது வந்து ரெகுலர் ஆவக்காய். இது 3மே பண்ணி காட்டியிருக்கேன். நீங்க எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு உங்களோட காமெண்ட்ஸ் சொல்லுங்க. நாங்களும் ஹாப்பியா ஃபீல் ஆவோம்.